ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃபிக்ஷன் டாக். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் மூவி செக்ஷனில் ஒரு முக்கியமான ஒரு படம் நான் கொண்டு வந்திருக்கேன். அது எப்படின்னா ஸ்டீஃபன் கிங் அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்தாளர் இருக்கார், ஒரு நாவல் ரைட்டர். அவர் எத்தனை புக் எழுதினாலும் அத்தனை புக்கும் சூப்பராக இருக்கும். அது சம்திங் ஏதோ வித்தியாசமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்டு அதுவும் எல்லாமே அவரு தான். அந்த மாதிரி நிறையா இருக்குது. அவர் எழுதாது வந்து ஷைனிங்காக இருக்கட்டும், ஷஷாங்க் ரிடம்ஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அவர் எழுதியிருக்கிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு த்ரில்லர் புக் ஒன்று எழுதுறாரு. அந்த புக்கு வந்து பயங்கர பிரபலமா போகுது. அப்புறம் தான் வந்து ஹாலிவுட்ல என்ன பிளான் பண்றாங்கன்னா, 1990ல இந்த படத்த வந்து படமா எடுக்குறாங்க. ஐ மீன் இந்த புக்க வந்து படமா எடுக்குறாங்க. இந்த படம் செம்ம பெருசா பேசப்படுது. அது என்ன அப்படின்னா, மிசரி அப்படிங்கிறது அந்த படத்தோட பேரு. இந்த படத்தோட கதைய சொல்லணும் அப்படின்னா, ஒரு சிம்பிளான விஷயம். என்ன அப்படின்னா, ஒரு ஆத்தர் இருக்கிறாரு. அவரு வந்து தன்னோட புக்க வந்து க்ளோஸ் பண்ணணும்னு நெனைக்கிறாரு. ஒரு பெரிய இப்போ ஃப்ரான்சைஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாரி ஒரு கதாபாத்திரத்த வச்சு அவரு வந்து ஒரு புக்கு எழுதுறாரு. அந்த புக்கு வந்து முடிவுக்கு வருது. அதோடைய ஃபைனல் பார்ட். அவர் எப்பவுமே வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு புத்தகம் எழுதுறாரு அப்படின்னா, ஒரு தனியா எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய், அங்க ஒரு ரூம் புக் பண்ணி அப்படிதான் வந்து புத்தகம் அங்க தான் வந்து எழுதுவாரு. இப்போ வந்து அந்த மாரி எழுதிட்டு இருக்கும்போது நெறைய பனி பெய்யுது அந்த இடத்துல. அப்படி பனி பெய்யும்போது என்ன இருக்கும் அப்படின்னா, திரும்பி கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல இதாயிடுறாரு, கீழ விழுந்துடுறாரு. அப்போ அங்க இருக்கிற ஒரு அம்மா, அந்த அம்மா என்ன பண்றா அப்படின்னா, அவள வந்து அந்த ஆத்தர வந்து தூக்கிட்டு போறாங்க. அந்த ஆத்தர் வந்து கண்ண விழிச்சு பார்க்குறாரு. பார்க்கும்போது அவர் ஏதோ ஒரு வீட்ல இருக்கிறாரு. அங்க வந்து ஒரு அம்மா வராங்க. அவங்க பேரு ஆனி. அவங்க சொல்றாங்க, "நீங்க தானே பவுல். நான் உங்களுடைய தீவிரமான ரசிகை" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சொன்ன உடனேல இவர் ஷாக்கிங்ல இருக்கிறாரு. "எப்படி நான் இங்க வந்தேன்? என்னாச்சுங்கும்போது" அப்பதான் ஆனி சொல்றாங்க, "நீங்க இந்த மாரி வந்து மலைப்பகுதியிலேருந்து விழுந்துட்டீங்க. உங்க காரே வந்து போயிருச்சு. இப்ப அதுலேருந்து தான் நான் உங்கள காப்பாத்தி கொண்டு வந்திருக்கேன். நல்ல வேளை நான் ஒரு நர்ஸுங்கிறனால உங்கள பத்திரமா வந்து வச்சிருக்கிறேன். இன்னும் பனி வந்து வெளியில இன்னும் அதிகமா இருக்கிறனால, இப்போதைக்கு வந்து எங்கேயுமே வந்து ஃபோன்லாம் எடுக்க மாட்டேங்குது. எதுக்குமே கால் பண்ண முடியாது. ஸோ அதனால ஒரு கொஞ்ச நாள் நீங்க இங்கிருந்து தான் வந்து மெடிகேஷன்ஸ் எல்லாம் கன்டின்யூ பண்ணணும்" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய 2 காலும் வந்து பார்த்தீங்கன்னா, மோசமான நிலைமையில இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்த நர்ஸ் ஆனி வந்து ஒரு சில மருந்தெல்லாம் தராங்க. ஆனா, இதில விஷயம் என்ன அப்படின்னா, ஆனி வந்துட்டு பவுல் அந்த ஆத்தருடைய தீவிரமான ரசிகைங்கிறனால, அடிக்கடி அவரு எழுதிட்டு இருக்கிற புத்தகங்கள பத்தி பேசிட்டே இருப்பாங்க. அப்பதான் வந்து ஒரு விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னா, ஒரு கட்டத்தில ஆனிக்கு வந்துட்டு பவுல் தன்னுடைய கடைசி புக்க தான் வந்து மேனுஸ்கிரிப்ட்டா உள்ள வச்சிருக்காருன்னு தெரியும்போது, அது எப்படியோ படிக்க வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. படிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஆனிக்கு அந்த புக்கு புடிக்கல. அப்பதான் வந்து இந்த படத்துடைய திருப்பமே ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, அந்த லேடி வந்து மேனுஸ்கிரிப்ட்ட கையில குடுத்து, பவுல வந்து எரிக்க சொல்றாங்க. "உன் கையால எரிச்சிரு, நீ புதுசா எழுதுங்கிறாங்க." இங்க தான் படமே ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது தான் மொத்த கதையே. ஒரு அப்சசிவான ஒரு ஃபேனு அவங்களுக்கு வந்துட்டு தன்னுடைய ரோல் மாடலே வந்து அ வீட்ல இருக்கிறாரு. கால் உடைஞ்சு கிடக்குறாரு. இதில பத்தாததுக்கு வந்து அவரால நகர முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இவங்க தான் உணவெல்லாம் குடுக்கணும், எல்லாம் பண்ணணும். ஓகேவா? ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அப்சஷன் இருக்கு இல்லையா? அது எவ்வளவு மோசமா போகுதுங்கிறது தான் இந்த படத்தோட மெயின் கருவே. ஓகேவா? எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்தது அப்படின்னா, இந்த படம் வந்துட்டு ஒரே ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு படம் தான். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா எடுத்திருப்பாங்க. ஆ ஒரு 90 மினிட்ஸ் மூவி தான் அது. அவ்வளோ சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில நம்ம முக்கியமா பாராட்ட வேண்டியது யார் அப்படின்னா, கேத்தி பேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நடிகை இருப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க கண்டிப்பா. நெறைய படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இது வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படி இருக்கும். நமக்கே பார்க்கும்போது அந்த அந்த லேடி வந்து எப்போ எப்படி இருப்பாங்கன்னு நம்மளால கணிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க. சரி, ஓகே. இந்த படம் வந்து ஒரு சூப்பரான படம். ரொம்பவே நல்லா எடுத்திருப்பாங்க. இந்த படத்துக்கு வந்து பயங்கரமான ஒரு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருந்தது அந்த டைம்ல. இப்ப இன்னொரு விஷயம் சொன்னா நீங்க ஷாக் ஆயிருவீங்க. என்ன தெரியுமா? இந்த படம் வந்து தமிழ்ல இருக்கு. ஐ மீன் தமிழ் டப்பிங்ல கிடையாது. தமிழ்ல ரீமேக் பண்ணி இந்த படம் இருக்கு. அந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பிரபலமா இருக்கு தமிழ்ல. அங்க வந்து இந்த கேத்தி பேட்ஸ் கதாபாத்திரத்துக்கு சரிதா மேம் தான் நடிச்சிருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா ஜெயராம் கூட ஒரு ஒரு விமன் அவார்ட்ஸ்ல வந்து சொல்லியிருப்பாரு. சரிதா மேமுக்கு வந்து அவங்களுக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்சிருக்கணும் இந்த படத்துக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது வேற எந்த படம் கிடையாது. இந்த கேத்தி பேட்ஸோட கதாபாத்திரம் தான் அவங்க நடிச்சிருப்பாங்க. அது என்ன படம் அப்படின்னா, ஜூலி கணபதி அப்படிங்கிற அந்த படத்தோட பேரு. அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ஜெயராம் சார் தான் வந்து அந்த ஆத்தரா நடிச்சிருப்பாங்க. அந்த ஆனிங்கிற நர்ஸ் கதாபாத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சரிதா மேம் நடிச்சிருப்பாங்க. அது வந்து இந்த இந்த படம் வந்து நீங்க தமிழ்ல பார்க்கறதுக்கான நல்ல விஷயம் என்ன அப்படின்னா,
தமிழுக்கு ஏற்ற மாதிரி ஐ மீன் இங்கே இருக்கிற சூழ்நிலை இங்கெல்லாம் வந்து இந்த பனி பெய்யறதெல்லாம் இல்லைல்ல, அப்போ இங்கே என்ன மாதிரி சூழ்நிலை வரும், இங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் இப்போ மாற்றலான்னு சொல்லி அழகாக தமிழுக்கு வந்து சூப்பராக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கதையை வந்து அந்த கரு மாறாமல் எது மாறாமல் அந்த அட்மாஸ்பியரை மட்டும் மாற்றி அழகாக பண்ணியிருப்பாங்க. நீங்கள் தமிழில் பார்க்கலாம் கூட மறக்காம பாருங்கள். நான் லிங்க் கீழே தரேன், தமிழ் லிங்க்கு. இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் பயங்கர ஹிட்டான ஒரு படம் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லி மறக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த படம் பாருங்கள். இங்கிலீஷ் வெர்ஷன் வேணும், இங்கிலீஷ் வெர்ஷனில் பாருங்கள். இல்லைனா தமிழ் வெர்ஷன் கீழே தரேன், அதுலேயும் போய் பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வேற ஒரு சஜஷனோட நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.